ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நிரந்தரமானவர் நீரே, கணத்திற்கு பாத்திரர் நீரே, மகிமையுடையவர் உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர் நீரே, கணத்திற்கு பாத்திரர் நீரே, மகிமையுடையவர் உமை என்றும் ஆராதிப்பேன். வரங்கள் தந்தி உமை ஆராதிக்க, மேன்மை தந்தி உமை ஆராதிக்க, ஞானம் தந்தி உமை ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிப்பேன், உமை எந்நாளும் ஆராதிப்பேன். வரங்கள் தந்தி உம்மை ஆராதிக்க, மேன்மை தந்தி உம்மை ஆராதிக்க, ஞானம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதிக்கிறோம் தெய்வம், ஆராதனை நன்றி ஆண்டவரே, நித்தியமானவரே, ஆராதனை நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர் நீரே, கணத்திற்கு பாத்திரர் நீரே, மகிமையுடையவர் உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர் நீரே, கணத்திற்கு பாத்திரர் நீரே, மகிமையுடையவர் உமை என்றும் ஆராதிப்பேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ உயிரோடு இருக்கக்கூடிய எங்கள் இயேசு ஆண்டவர் எல்லோரும் உற்று பார்ப்போம். நீங்கள் இருக்கின்ற இடங்களிலிருந்து, நீங்கள் இருக்கின்ற நிலைகளிலிருந்து ஆண்டவர் எல்லோரும் உற்று பாருங்க. எசாயா 62வது அதிகாரம் 4வது வசனம்.
ஆண்டவரை உற்று பார்த்து கொண்டிருக்க உங்களையும் என்னையும் பார்த்து, ஆண்டவர் உன்னை விரும்புகிறார்னு சொல்லி எசாயா 62வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது. 2 கரங்களில் நெஞ்சோடு வைத்து கும்பிடுவோம். ஆண்டவரை உற்று பாருங்க. இதோ இந்த வழிபாட்டில் ஆண்டவர் உங்களுக்காக பிரசன்னமாய் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய முழு உள்ளத்தையும் முழு செயல்களையும் ஆண்டவரிடம் இன்று ஒப்படைக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 30வது வசனத்தில் உம்மையும் உம் செயல்களையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, இதோ ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் இன்றைய தினம் உங்கள் அழைத்து கொண்ட நோக்கம் இப்போது ஆண்டவருடைய வார்த்தையினோடாக உங்கள் காதில் உறுதிப்படுத்தப்பட போகிறது. 2 கரங்களை நெஞ்சோடு வைத்து கும்பிட்டு கண்களை மூடி இதோ ஆண்டவர் இன்றைய தினம் உங்கள் அழைக்கின்ற சொல்லாக இருக்கின்றது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 19வது வசனம். உங்களுக்காக கடவுள் இட்ட அடித்தளம் உறுதியாக நிலையாக இருக்கிறது. ஆமென். கடவுள் உங்களையும் என்னையும் வைத்து குறித்து வைத்திருக்கின்ற திட்டம் இட்ட அடித்தளம் உறுதியாக இருக்கிறது. இந்த திட்டத்தில் கடவுளுக்கு உரியவரை, தம்முடையவரை கடவுள் சரியா அறிந்து வைத்திருக்கிறார். அவருடைய பெயரை சொல்லி யார் துதிக்கின்றார்களோ, அவருடைய பெயரை சொல்லி யார் விடாமுயற்சியோடு பாடு ஆண்டவரிடத்தில் வழிபடுகின்றார்களோ, ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்கின்றார். இந்த வார்த்தையெல்லாம் எழுதப்பட்டது என்று சொல்வதை விட பொறிக்கப்பட்டது என்று சொல்லலாம். ஆண்டவரிடத்தில் நாங்கள் பாடப்போகிறோம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற ஆண்டவரிடத்தில் நீங்களும் நானும் செபிக்கப் போகின்றோம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 15வது வசனம். இந்த நிலையில், நீங்கள் இருக்கின்ற நிலையில் இருந்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அறிவோடு பாடி செபிக்கும்படி சொல்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறு என்று சொல்கிறது. நீங்களும் நானும் துதிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்று நாங்கள் துதிப்போம். ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு துதிப்போம். உங்களாலும் என்னாலும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் வியத்தகு செயல்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆராய முடியாத பெரியனவற்றையும் எண்ணிலடங்காத வியத்தகு செயல்களையும் செய்வேன் சொன்ன ஆண்டவரை பார்த்து துதிப்போம், பாடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி. துதிப்பேன் துதிப்பேன் தேவனே, துதிகளின் மத்தியில் வசிப்போரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. துதிப்பேன் துதிப்பேன் தேவனே, துதிகள் மத்தியில் வசிப்போரே. அதிசயமானவர், அதிசயமானவரை, அதிலுமேலானவரை, அதிசயமானவரை, அதிலுமேலானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரே. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ எங்கள் முன் வீட்டிருக்கக்கூடிய எங்களுடைய அப்பா, எங்கள் இயேசு ஆண்டவர், எங்களுக்காகவே தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இதோ இந்த வெண்ணிறமான அப்பத்தில் நற்கருணையில் இருக்கின்றார். அவரை உற்று பாருங்க. எங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நாங்கள் நிறைய துன்பங்கள் வேதனைகளை அனுபவித்திருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது எங்கள் இயேசு ஆண்டவர். உங்க நெஞ்சில கரங்களை வைங்க, உங்க உள்மன ஆழத்தோடு சொல்லுங்க, ஏசப்பா, என்னுடைய கடந்த கால துன்ப நேரத்திலும் வேதனையிலும் ஆண்டவரை இன்னலிலும் எனக்கு ஆறுதலாய் இருந்த கிருபைக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, தாழ்ந்தோருக்கு ஆறுதல் அளிக்கும் கடவுளாக எங்களுடைய ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
திருப்பாடல்கள் 94:19 சொல்கிறது, என் மனதில் கவலைகள் பெருகும் போதெல்லாம் என் உள்ளத்தில் ஆறுதல் அளிப்பது ஆண்டவரும் அவருடைய வார்த்தைகளும் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல் 119:50 வசனம் சொல்கிறது, உம்முடைய வாக்குதான் எனது துன்ப நேரத்தில் துன்ப நாளில் எனக்கு ஆறுதலும் உறுதியாக இருந்ததுன்னு சொன்னேன். ஆண்டவருடைய வாக்கு உங்களுடைய கடந்த கால துன்பங்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கு. ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், பாடுவோம். கடந்த துன்ப காலங்களில், கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த ஆறாத்துயரங்களில், நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த ஆறாத்துயரங்களில் ஆறுதல் தேறுதல் அளித்து, நன்றி ஆண்டவரே, உங்க மாறாத பாசத்துக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை சொல்லுங்க, ஆறுதல் தேறுதல் அளித்திட்டார் மாறாத இயேசுவுக்கான. சொல்லுங்க, துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரே. துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரே. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வழிபாட்டுக்கு வருவதற்கு முன்பு, இந்த வழிபாட்டோடு இணைந்து கொள்வதற்கு முன்பு, ஆண்டவரை இப்போது நீங்கள் பார்ப்பதற்கு முன்பு, நீங்கள் இருந்த இடம் ஆண்டவர் வெறுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கலாம். நீங்கள் சேர்ந்து உரையாடிய உறவு ஆண்டவர் வெறுக்கின்ற ஒரு உறவாக இருக்கலாம். நீங்கள் பயன்படுத்துகின்ற பொருள், நீங்கள் செல்லுகின்ற பயணம் ஆண்டவருக்கு அருவருப்பான, வெறுப்பான, பிரியமில்லாத ஒரு இடம், பொருளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து உங்களையும் என்னையும் இன்றைய தினம் கூட்டி சேர்த்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, விடுதலை பயணம் 33வது அதிகாரம் 17வது வசனம், இதோ ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீ என்னுடைய பார்வையில் தயவு பெற்றிருக்கின்றாய், உன்னுடைய பெயர் உட்பட உன் தலைமுடி உட்பட உன்னை எனக்கு தெரியும்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம், நீ வேறெங்கையும் அலைந்து திரிய தேவல்ல, என்னோட அன்பும் என்னோட அருளும் உனக்கு போதும். ஆண்டவர் சொல்கிறார், வலுவின்மையில் தான் வல்லமை வெளிப்படும்னு சொல்லுகின்றார். கரங்கள் உயர்த்தி சொல்லும், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இருந்த இடமும் வாழுகின்ற வாழ்க்கையும் வலுவில்லாமல் அசுத்தத்தோடு இருந்திருந்தாலும், ஆண்டவர் இன்றைய தினம் இந்த அசுத்தத்தின், இந்த வலுவின்மையில் ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்த போகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் குறைவானவர்களாக இருந்தாலும், இதோ நம் முன் இருக்கக்கூடிய ஆண்டவர் நிறைவானவர். யோவான் 1 அதிகாரம் 16வது வசனம், இவரது நிறைவில் இருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெறும்படி ஆண்டவர் தன்னையே தந்திருக்கின்றார்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோம். இன்று தினம் வரை காத்தீரே, இந்த வழிபாட்டில் எங்கள் எல்லோரையும் கூட்டி சீர்த்துகிற உங்களுடைய கிருபைக்கு நன்றின்னு சொல்லி பாடுங்க. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. இன்று தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சொல்லுங்க, முழு மனதோடு சொல்லுங்க. இன்று தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. நின் கிருபையால் கடந்து வந்தோ, அன்பே அருயிரே ஆனந்தம். சொல்லுங்க, நின் கிருபையால் கடந்து வந்தோ, அன்பே அருயிரே ஆனந்தம். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். துதிப்பேன் தேவனை,
துதிகள் மத்தியில் வசிப்போரே. நன்றி ஆண்டவர். தொடர்ச்சியா பாடுங்க, தொடர்ச்சியா பாடுங்க. வல்லமை நிறைந்தவரே, அபிஷேகம் பொருந்தியவரே, கிருபையும் இரக்கமும் உடைய எங்கள் ஆண்டவரே, இதோ வலுவின்மையோடும் ஆண்டவரே அசுத்தத்தோடும் இருந்த என்னை இன்று பெயர் சொல்லி அழைத்து உடைய ஆசீர்வாதத்துக்காக சேர்த்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் எங்களோடு அன்பு செய்யும் ஆண்டவரே. நீர் இன்றைய தினம் வார்த்தையின் ஊடாகவும் ஆண்டவரே, இந்த வழிபாட்டின் ஊடாகவும் நீர் சொல்லுகின்றவற்றை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த என்னோடு பேசும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் 2 கரங்களையும் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் பயணம் செய்கிற வேலைகளில் இருந்தாலும் இதோ உங்கள் கண்ணில் தென்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இயேசு ஆண்டவரை உற்று நோக்கி உங்கள் வலது கரங்களை உயர்த்துங்க, உங்கள் 2 கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், உங்கள் பெயரில் இருந்து நீங்கள் இருக்கின்ற இடம், வீடு, தொழில் உங்களை முழுமை ஆண்டவர் தெரியும்னு சொல்லிட்டாரு. நீங்கள் எந்த பாவத்தோடு இருக்கீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியுங்கிறது தான் அது அர்த்தம். நீங்கள் எந்த மன துயரத்தோடு, எந்த அசுத்தத்தோடு நீங்களும் நானும் இருக்கின்றீங்க என்று ஆண்டவருக்கு தெரியும். பிரியமானவர்கள், எங்கள் இயேசப்பா போல் இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர் இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை. என் அம்மாவுக்கு, என் அப்பா, தம்பி, தங்கைக்கு, என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகளுக்கு தெரியாது நான் என் உள்ளத்தில் எப்படிப்பட்ட அசுத்தத்தோடு வீட்டிலும் தொழில் செய்கின்ற இடத்திலும் இப்போது நின்று கொண்டிருக்கின்றேன் என்று. ஆனால் எங்கள் ஏசப்பாவுக்கு தெரியும். எல்லாம் தெரிந்த ஏசப்பா எங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், இன்று உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள், நாளை உங்களுடைய வாழ்க்கையில் வியத்தகு செயல்களை செய்வேன்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசாயா 29:14வது வசனம், இதோ இந்த மக்களுக்கு மீண்டும் வியத்தகு செயல்களை புரிவேன், அது விந்தைக்கு மேல் விந்தையாக இருக்குன்னு சொல்றாரு. எங்க ஆண்டவர் எங்க வாழ்க்கையில விந்தைக்கு மேல், அதிசயத்துக்கு மேல அதிசயமான ஒரு அற்புதத்தை செய்வேன்னு சொல்றாரு. உங்களையும் என்னையும் தூய்மையாக்கி கொள்ள சொல்லும்படி ஆண்டவர் கேட்கிறார். ஒப்பு கொடுப்போம். நான் பாவிதான் சொல்லி ஆண்டவரிடத்தில் பாடுவோம். உங்களை உணர்ந்து, உங்களை ஒப்பு கொடுத்து, உங்களை நீங்களே ஆராய்ந்து பாடுங்க. இந்த பாடலை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. உங்க தோள்கள்ல, உங்க தலைகள்ல கரங்களை வைத்து உங்களை அரவணைத்து கொண்டு ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார். ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, நான் பாவிதான் ஆண்டவரே. ஆமென். நான் பாவிதான், நான் ஒற்றுக்கொள்கிறேன் அப்பா. ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினே, இன்று உம் பிள்ளை நான். இயேசையா, இன்று உம் பிள்ளை நான் பாவிதான். ஆனாலும் நீங்க எனக்காக ரத்தம் சிந்தினீங்க ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆமென். இயேசுக்குள் பிரியமானவர்களே, எங்கள் இயேசு ஆண்டவர் மிக இரக்கமுடையவர். இதோ இந்த நேரம் இயேசு ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கண்ணீர் சிந்துகின்றார். அவர் சிலுவையை சுமக்கின்ற நேரம், கசையால் அடிபட்ட நேரம், ஆணிகள் கொண்டு அவருடைய கரங்களிலும் கால்களிலும் அறைந்த நேரம், எங்கள் இயேசு அப்பாவுக்கு வலித்ததை விட என் மகன் மகள் நீங்களும் நானும் பாவத்தினால் வேதனையுட்டு கண்ணீர் சிந்தும் போது அதை பார்த்து இயேசு ஆண்டவர் கண்ணீர் சிந்துகின்றார். சிலுவை வலியை விட, மரணத்தை விட நீங்களும் நானும் வேதனையுற்று துன்புறுகின்ற அந்த மனநிலை இயேசு அப்பா வலிக்குதுன்னு சொல்லி கண்ணீர் சிந்துகின்றார். பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 16வது வசனம்,
அன்று வான தூதர்கள் எருசலேமை அழிக்க கரங்களை ஓங்கிய போது, தன் கரத்தை நீட்டிய போது ஆண்டவர் வான தூதர்களுக்கு தடையாக கட்டளையிட்டார், கரங்களை கீழே போடுங்கள் சொல்ல. இப்போது எங்கள் மீது இருக்கக்கூடிய சாபத்தின், இந்த பாவத்தின் நிமித்தம் இருக்கக்கூடிய எல்லா தண்டனைகளையும் ஆண்டவர் தன் கரங்களினால ஆண்டவர் கீழே போட வல்லவராய் இருக்கிறார். எதிர்பார்ப்பது என் பாவங்களை ஒப்புக்கொள்ளணும்னு சொல்ல. எரேமியா 26வது அதிகாரம் 13வது வசனம். உங்கள் ஆண்டவராகிய கடவுளுக்கு இப்போது செவி கொடுங்கள், உங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்ளுங்கள், அப்போது உங்களுக்கு ஆண்டவர் அறிவித்திருந்த தண்டனையை அவர் இல்லாதொழித்து மன்னிக்க வல்லவராயிருக்கார்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒப்பு கொடுத்து பாடுவோம். உங்கள் கன்னங்களில் வழிந்தோடும் கண்ணீரும் எனக்காக தான், உம் கை கால்களில் வழிந்தோடும் திரு ரத்தம் எங்களுக்காகத்தான் சொல்லி உங்க உங்க கரங்களை 2 கரங்களை நெஞ்சோடு வைத்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாடுங்க. கன்னங்களில் வழிந்தோடிடும் ஆண்டவரே கண்ணீரும் எனக்காகத்தான் நான் ஒப்புக்கொள்கின்றேன். என் கணவருக்கு எதிராக செய்த தவறை, என் மனைவிக்கு எதிராக செய்த இந்த பிழையை, என் பெற்றோருக்கு எதிராக செய்த இந்த பிழையை, நான் தொழில் செய்கின்ற இடத்தில் செய்த பிழையை, என்னிடம் இருக்கின்ற இந்த மொபைல் போனை வைத்து நான் செய்த பிழையை, ஆண்டவரே உம்முடைய அன்பை மறந்து நான் செய்த எல்லா பாவங்களையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய திரு ரத்தத்தால் ஆண்டவரே, பரிசுத்தமான திரு ரத்தத்தால் எங்களை மன்னிங்கன்னு சொல்லுங்க. தொடர்ச்சியா பாடுங்க. நான் பாவிதான், ஆனால் நீ ரத்தம் சிந்தினீர்னு தொடர்ந்து பாடுங்க. வல்லமையுள்ள ஆண்டவரே, இதோ இந்த பாவம் குற்றம் குறைகளில் இருந்து நீர் எங்களை மன்னித்து இன்று குருவானவர் மூலம், நீ சொல்லுகின்ற வார்த்தை மூலம் எங்களுக்கு வல்லமையும் குணமாக்குதலும் கிடைக்க, இதோ எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை முற்றித்து ஆண்டவரை முற்றம் செய்து என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிய நாம் மனிதர்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்யக்கூடியவர்கள், மீண்டும் மீண்டும் விழக்கூடியவர்கள். அடிக்கடி நம் மனதை பிரட்டி பார்க்க வேண்டும். நாம் எழுந்து நிற்கிறோமா, விழுந்து கிடக்கிறோமா என்று நம்மையே நாம் அடிக்கடி ஆராய்ந்து கொள்ள வேண்டும். எமது வாழ்க்கையில் நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானம் எப்பொழுதும் ஆண்டவருடன் வாழும் தீர்மானமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பக்கத்தை சார்ந்தவர்களாக வாழும் தீர்மானங்களாக இருக்க வேண்டும். மோய்சனுடைய தலைமத்துவத்துக்கு பிறகு அந்த தலைமத்துவத்தை ஜோசுவா எடுக்கிறார். ஜோசுவாவின் தலைமத்துவத்திலே அந்த இஸ்ராயல் மக்கள் அந்த வாக்குறுதி கொடுத்த நாட்டுக்கு வாராங்க. எல்லாம் நன்றாக நடக்கின்றது. ஆனாலும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் இல்லாதவர்கள் நிறைய வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களால் முடியாது எகிப்து நாட்டிலே அவர்கள் வழிபட்ட தெய்வங்களை, வந்த நாட்டிலும் பலவிதமான வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதிலும் ஒரு ஈர்ப்பு இருக்கின்றது. அதிலும் சிலர் அங்கே
கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஜோஷுவாவுக்கு கடைசி காலம், இறக்கும் தருவாய். செக்கேமில் அவர் அனைவரையும் அழைக்கின்றார். எல்லா கோத்திரங்களையும் அழைத்து நிலையை சொல்லுகின்றார். சரித்திரத்தில் எப்படி ஆண்டவர் தங்களுக்கு உதவி செய்தது, ஆபிரகாமின் தேவன், ஜாக்கோவின் தேவன், ஈசாக்கின் தேவன் எங்களை வழி நடத்தி இருக்கின்றார், இங்கே கொண்டு வந்திருக்கின்றார். அதே ஆண்டவர் பக்கத்தை நாம் எடுக்க வேண்டும், அதே ஆண்டவரோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நிலையை அவர் சொல்லுகிறார். நானும் என் வீட்டாரும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பணி செய்வோம், ஆண்டவருடைய பக்கம் இருப்போம் என்று தன்னுடைய அந்த முதல் வாக்கை சொல்லுகிறார். எல்லா மக்களும் அந்த வாக்குறுதிக்கு உடன்பட்டு நாமும் எப்பொழுதும் ஆண்டவரோடு இருப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கின் பொழுது நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். சாத்தானை விட்டு விடுகிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தோம். ஒரு முறை அந்த வாக்குறுதி கொடுத்தால் ஞானஸ்நானம் ஒரு முறை தான். ஆனாலும் மனித மட்டத்தில் நாங்கள் விழும் பொழுது ஒவ்வொரு வருடமும் ஆலிலுயா சனிக்கிழமை இரவு மெழுகுவர்த்திகளை தூக்கி பிடித்த வண்ணம் நாங்கள் கொடுக்கும் வாக்குறுதி, சாத்தானை விட்டு விடுகிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் அந்த வாக்குறுதி புதுப்பிக்கப்படுகின்றது. நாங்கள் மனிதர்கள், சற்று சிந்திப்போம். எங்களுடைய வாக்குறுதிக்கு நிலைத்து நாங்கள் வாழ்கிறோமா? அந்த வாக்குறுதியை தாண்டி போய்கொண்டிருக்கிறோமா? மீண்டும் திரும்பி வா, ஆண்டவர் அழைக்கிறார். ஜோஷுவாவின் அந்த வார்த்தை, நானும் என் வீட்டார் அனைவரும் எப்பொழுதும் ஆண்டவரோடு இருப்போம், அதே அந்த வாக்குறுதியை நாமும் கொடுப்போம். பாடுவோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரிடம் பிரிந்து போனாலும் மீண்டும் மீண்டும் நாங்கள் வருவதற்கு ஆண்டவர் கை நீட்டிக் கொண்டிருக்கின்றார். அவர் எம்மை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. நீ செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்றி. என் பாவத்தை நீர் பார்த்திருந்தால் நான் வாழ முடியாது. நான் கொடுமையான பாவங்களை செய்தவன், ஆனாலும் அந்த பாவத்தை விட நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்ற அந்த அன்பை பார்த்து தாவீதின் பாவத்துக்கு மன்னிப்பு கொடுத்தது போல, பேதுரு மறுதலித்த பொழுது அவருக்கு மன்னிப்பு கொடுத்தது போல என்னையும் மன்னிப்பு கொடுத்து ஏற்றருளும். என்னுடைய தீர்மானம் உறுதியானது ஆண்டவரே, எப்பொழுதும் உன்னோடு வாழ வேண்டும் என்பதுதான். இருப்பினும் மனித பலவீனம் என்னை வழி தவறச் செய்கின்றது ஆண்டவரே. என்னுடைய பலவீனம் என்னை உம்மை விட்டு வேறெங்கேயோ எடுத்துக்கொண்டு போவது போல இருக்கின்றது ஆண்டவரே. மீண்டும் வருகிறேன், அடிக்கடி வரும் என்னை ஏற்றுக்கொள்ளும், பாவ மன்னிப்பு கொடுக்கும். உமக்கு நன்றி ஆண்டவரே. மீண்டும் வாக்குறுதி கொடுக்கிறேன், நானும் என் வீட்டார் அனைவரும் எப்பொழுதும் உம்மோடு இருப்போம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே
எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கருப்போல சுமந்தீரே நன்றி. நன்றி தெய்வமே. கடந்து வந்த பாதையிலே நான் விழுந்த பொழுதெல்லாம் என்னை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. என்னையே அறியாமல் விழுந்த சந்தர்ப்பங்கள் பல ஆண்டவரே. உன்னோடு இருக்க நான் தீர்மானிக்கிறேன். பாவச் சோதனைகள் வரும் பொழுது வழுக்கி விழுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரும் பொழுது மிக அன்போடும் ஆசையோடும் உம்மை தேடி வருகிறேன். ஆனால் அன்றாட வாழ்க்கையிலே சில சந்தர்ப்பங்களிலே சோதனைகள் வரும் பொழுது உம்மை காட்டிக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மை மறுதளிக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் மீண்டும் உம்மையே நாடி வருகிறேன் ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி ஆண்டவரே. என்னை அரவணைத்ததற்கு நன்றி ஆண்டவரே. என்னை தோளில் சுமப்பதற்கு நன்றி ஆண்டவரே. ஒரு கருப்போல காத்ததற்கு நன்றி ஆண்டவரே. உம்மை விட்டு பிரிய விடாதேயும் ஆண்டவரே. ஒருபோதும் நான் உம்மை விட்டு பிரிய விடாதேயும் ஆண்டவரே. நானும் இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. நன்றி ஆண்டவரே. நீ செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்றி ஆண்டவரே. என் பாவங்களை பாராமல் என் இதயத்தில் இருக்கும் அந்த அன்பை மட்டும் பார்த்து உம்மை நோக்கி தவித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அந்த மனதை பார்த்து, என்னுடைய செயலை அல்ல என் மனதை பார்த்து எனக்கு செய்யும் எல்லா உதவிகளுக்கும் நன்றி ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. ஒரு அப்பா போல ஒரு பிள்ளை விழ 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 தூக்கி எடுப்பது போல என்னை தூக்கி எடுத்ததற்கு நன்றி ஆண்டவரே. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நிறைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கருப்போல சுமந்தீரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 6 வசனங்கள் 60 தொடக்கம் 69 வரை. இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை. நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர்,
இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து கொள்ளவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு கேள்வி பிள்ளைகள் கேட்பாங்க, மறைக்கல்வி பிள்ளைகள். ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் படைத்தார். கடவுள் படைத்து எல்லா கனிகள் மரங்களில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடலாம், ஒரு மரத்தில் உள்ள அந்த கனியை மட்டும் சாப்பிட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். அவங்க சாப்பிட்டாங்க, பாவம் வந்தது. பிள்ளைகள் கேட்குற கேள்வி, கடவுளுக்கு தெரிந்தானே இவங்க சாப்பிடுவாங்கன்னு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அந்த மரத்தை படைச்சார்? அல்லது அந்த மரத்தை ஒரு வேலி போட்டிருக்கலாம் தானே அந்த மரத்துக்கு, அல்லது அந்த மரத்துக்கிட்ட இல்லாமல் தூரத்தில் ஆதாமையும் ஏவாளையும் வைத்திருக்கலாம் தானே. ஏன் ஆண்டவரே செட் பண்ணி ஆண்டவரே வீழ்த்தின மாதிரி இருக்கே என்ற கேள்வியை சின்னவங்க கேட்குறாங்க. ஆம், இது ஒரு பெரிய கேள்வி தான். எப்படி, ஏன்? நம்ம சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பாவம், அநியாயம், தீமை, சாத்தான் இருக்கு. ஆண்டவருக்கு தேவை இவங்களுக்கு இதை சொல்ல இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நன்மையையும் தீமையையும் உங்கள் முன் வைக்கிறேன், உங்கள் தெரிவு எதை தெரிந்து கொள்வது என்பது உங்கள் தெரிவு. தீர்மானிக்க வேண்டும், நான் எந்த பக்கம், சாத்தானின் பக்கமா ஆண்டவரின் பக்கமா? அந்த தீர்மானம் உன்னிலிருந்து வர வேண்டும். அந்த சுதந்திரத்தை கடவுள் மனிதனுக்கு கொடுத்தார். ஒன்றுமே இல்லை, ஒரு தீர்மானம்தான், எல்லாமே ஒன்று தான் என்று சொன்னால் அதில் நோ சேலஞ்ச், எந்த விதமான சவாலும் இல்லை. ஆண்டவர் ரெண்டையும் வைக்கிறார், நன்மையையும் தீமையையும் வைக்கிறார், நீ தெரிந்து கொள். நல்லதையும் கெட்டதையும் வைக்கிறார், நீ தெரிந்து கொள். அங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். நீ அதுக்கு அந்த கனியை சாப்பிட வேண்டாம், அது பரீட்சை அல்ல, அது கூடாது, அதை சாப்பிட்டா நீ சாவாய் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். இருந்தும் அவங்க தெரிந்து கொள்வது தீயதைத்தான். புனித பவுல் சொல்லுகிறார், எனக்கு தெரியும் எது சரியானது எது பிழையானது என்று, இருப்பினும் என்னை அறியாமலே நான் பிழையானதுக்கு போகிறேன், பிழையானது தெரிந்து கொள்கிறேன், பாவத்தை நாடுகிறேன். அவர் சொல்றார், அதுக்கு காரணம் எனக்குள் வேரூன்றி இருக்கும் அந்த பாவம் என்னை பாவத்துக்கு இழுக்கின்றது. ஒரு பெரிய போராட்டம். ஆகவே அந்த சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் ஆண்டவர் எங்களை படைத்திருப்பது சுதந்திரமாக, நம் சாயலாக மனிதனை படைப்போம் என்று சொல்லுகிறார். அந்த சாயல்ல சுதந்திரம் இருக்கு, அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறார். இன்றும் நம் முன் ஆண்டவர் வைக்கின்றது நன்மையையும் தீமையையும் வைக்கிறார். ஆண்டவர் இயேசு போதித்த பொழுது தன் உடலை பற்றி, என் உடல் உங்களுக்கு உணவு, என் இரத்தம் உங்களுக்கு பானம், வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான். யோவான் நற்செய்தியில் 6ஆம் அதிகாரம் முடியும் கட்டம் இது. முழுக்க அப்பன் பலுகச் செய்த ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பலுகச் செய்த ஆண்டவர் அப்பத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த அதிகாரம் முழுவதிலும்.
இந்த அதிகாரம் முடிவடையும் நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம் சீடர்கள் பலர் பிரிந்து போவதை, ஏற்றுக்கொள்ள முடியாது போதனையை. சாப்பிட வந்தாங்க, சாப்பிட கொடுத்தா நிறைய பேர் வருவாங்க தானே. எலெக்ஷனில் நாங்கள் காணுவோம், எலெக்ஷன் வரும் பொழுது பிரியாணி பார்சல் கொடுத்தா நிறைய பேர் வந்துவாங்க, ஆக்களை காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கும். அதே மாதிரி இயேசுநாதர் அப்பத்தை பலுகச் செய்த பொழுது ஏராளமானவங்க இருந்தாங்க, அதுக்கு பிறகும் பின்னால் வந்தாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் அவருடைய போதனை, அப்பம் இந்த உடலை அப்பமாக உண்ணு நான் தருகிறேன், அதனுடைய வாழ்வை தரும், அழியா வாழ்வை தரும். பாலை நிலத்திலே உங்கள் முன்னோர்கள் மண்ணை சாப்பிட்டாங்க, ஆனால் இறந்தாங்க. அது சாதாரண சாப்பாடு. நான் தரும் சாப்பாடு சாதாரண சாப்பாடு அல்ல, உங்களை சாகாமல் செய்யும் சாப்பாடு, அது என் உடல். அப்படி சொல்லும் பொழுது இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே விலகிச் செல்றாங்க. எத்தனை பேர்? சில இறையிலால் சொல்கிறாங்க எல்லாரும் அவரை விட்டு போனாங்க. அங்கே நிற்கின்றவர்கள் 12 பேர் மட்டும், 12 பேர் மட்டும் நிற்கிறாங்க. ஆகவே தான் இயேசு இருக்கிறார், நீங்களுமா என்னை விட்டு போகிறீங்க? எல்லாம் போயிட்டாங்க. ஆண்டவருக்கு தேவையில்லை அவங்களுக்கு பின்னால் போய் கூப்பிட, ஐயோ நான் மாற்றிக்கொள்கிறேன், என்னுடைய போதனையை நான் மாற்றிக்கொள்கிறேன், வாங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இல்லை, இதுதான் சரியானது. நீ எதை தெரிந்து கொள்ளாலும் அது உன்னுடையது. ஆகவே இயேசுவை விட்டு பிரிந்து போன எல்லாரும் பிரிந்து போனாங்க. அங்கே 12 பேர் நிற்கிறாங்க. நீங்களுமா என்னை விட்டு போகிறீங்க? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று பேதுருவானவர் சொல்லுகிறார். ஆகவே அந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் திருச்சபையை விட்டு செல்வது, தேவநற்கருணையை விட்டு விலகுவது நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலத்தில், அந்த காலத்தில், இயேசுவின் காலத்திலும் தேவநற்கருணையை விட்டு விலகியவர்கள், ஆண்டவருடைய உடலை உண்ண மறுத்தவர்கள் அன்று தொடக்கம் இன்று வரை இருக்கின்றார்கள். இன்னும் திருச்சபையிலே தேவ நற்கருணைக்கு அது ஒன்றுமே இல்லை, அது வெறும் அப்பம் என்று நினைத்து கொண்டிருக்கிற கத்தோலிக்கர்கள் கூட இருக்கிறாங்க. ஏனோ தானோ என்று அந்த அப்பத்தை உட்கொள்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். இல்லை, நாம் தீர்மானிக்க வேண்டும், இந்த அப்பத்தில் இருப்பது ஆண்டவர் இயேசு, அவர் உயிரோடு இருக்கின்றார், அதை நான் உட்கொள்கிறேன், அந்த விசுவாசத்தில் நான் உறுதி பெற வேண்டும். அதுதான் விசுவாசம். அன்பு சகோதர சகோதரிகளே, யார் தன்னை புறக்கணிப்பது, யார் தன்னை காட்டிக் கொடுப்பது என்று இயேசு முன்னிருந்தே அறிந்திருந்தார் என்று ஒரு வாக்கியம் இன்று இந்த நற்செய்தியில் இருக்கின்றது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஜூதாஸ் இயேசுவை ஏன் காட்டிக் கொடுத்தார்? என்ன காரணம்? பலர் சொல்வதுண்டு, அவர் 30 வெள்ளிக்காசுகளுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்தார் என்று. அப்படியா? இயேசுவை காட்டி கொடுத்தது அந்த 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டார். அப்படி என்றா இயேசுவை காட்டி கொடுத்து இயேசுவை பிடித்து கொண்டு போகும் பொழுது ஜூதாஸ் போய் அந்த தலைமை குருக்களிடம் போய் அந்த காசை வீசுவார். 30 காசையும் வீசுவார். 30 காசு திருப்பி கொடுக்க பார்த்தார். ஐயோ, இயேசுவை விடுதலை செய்யுங்க, நான் 30 காசையும் திருப்பி தரேன்னு சொல்கிறேன். இல்லை, நீ போயாச்சு, நீ எடுத்தாச்சு, நீ முடிஞ்சாச்சு, நீ போயாச்சுன்னு சொல்லும் பொழுது அவர் காசை வீசுகிறார். அப்போ தலைமை குரு சொல்ல, அந்த காசை எடுங்க, ஆனால் காணிக்கப்பட்டியில் போட வேண்டாம், அது இரத்தப்பழியான காசு, அதை எடுக்க வேண்டாம், எடுங்க, ஆனால் காணிக்கப்பட்டியில் போட வேண்டாம், வேறு விஷயத்துக்கு பாவீங்க. ஆகவே அந்த சகோதர சகோதரிகளே, ஜூதாஸ் காசில் அவ்வளோ ஆசை இல்லை போல் இருக்கிறது. அப்படி ஆசைன்னு சொன்னால் காட்டி கொடுத்தது போய் அவர் 30 காசையும் எடுத்துன்னு போய்த்திருப்பார். என்ன காரணம் ஜூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க? என்ன காரணம்? அந்த சகோதர சகோதரிகளே, பெரிய வியாழக்கிழமை இரவு, அந்த இராப்போசனத்தின் பொழுது இயேசு சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்பொழுது எல்லா சீடர்களும் போல
ஆண்டவரே அது நானா, ஆண்டவரே அது நானா என்ற கேள்வியை எழுப்புகிறாங்க. எல்லாரும் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஜூதாஸும் கேட்கிறாரு. ஞாபகமாக ஜூதாஸ் என்ன கேட்டுண்டு? ஜூதாஸ் கேட்க இல்லை அது நானா ஆண்டவரே என்று கேட்க இல்லை, அது நானா ராபி, அது நானா போதகரே. அவருடைய வாயிலிருந்து வரும் ஆண்டவர் என்று சொல்ல அல்ல, போதகரே. ஜூதாஸ் இயேசுவை ஒரு போதகர் என்ற மட்டத்தில் மட்டும்தான் வைத்திருந்தார். ஆகவே அவரை காட்டிக் கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல, பெரிய விஷயம் அல்ல. அவனுடைய விசுவாசம் தான் பிரச்சனையாக போனது. மற்ற எல்லாரும் அது நானா ஆண்டவரே, அது நானா ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது இவர் நானா குருவே, நானா குருவே. பாருங்க, அந்த விசுவாசத்திலிருந்து தான் வெளிப்பாடு வருகின்றது, வெளிப்பாடு வருகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த தேவனற்கருளுக்கு என்ன காண்கின்றோம்? இயேசுவை காண்கிறோமா? நாங்கள் தேவனற்கருளில் இயேசுவை காண்கிறோம் என்று சொன்னால் அந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை மிஸ் பண்ண மாட்டோம். அந்த வேற என்ன வேலை இருந்தாலும் அதை விட்டு ஞாயிறு திருப்பலிக்கு வந்து தேவனற்கருணையை உட்கொள்வோம். ஏனென்னா நாங்கள் காண்பது அங்கு இயேசுவை. எங்களுக்கு தெரிந்த பலருண்டு, கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள் இந்த அப்பத்தை உண்ண ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணுவதே இல்லை. கொரோனா காலத்தில் நாங்கள் பார்த்தோம், சில மக்கள் ஒளிந்தொளிந்து வந்து பூசைக்கு வந்து தேவனற்கருணை பெற்றவங்க. அவங்க நம்புகிறாங்க இதை நாங்கள் பெற வேண்டும், இதில் இயேசு இருக்கிறார் என்பதை. ஆகவே அந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை விட்டு பிரிவதும் ஆண்டவரை தேடி வருவதும் அந்த விசுவாசத்தில் உள்ளது. அந்த விசுவாச அறிக்கையைத்தான் அன்று பேதுரு சொன்னார், நாங்கள் யாரிடம் செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. ஆகவே அன்று சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்வோம். ஒவ்வொரு நிமிடமும் தீர்மானம் எடுக்கும் நிமிடம்தான். நல்லதும் கெட்டதும் எமக்கு முன்னால் வைக்கப்படும் பொழுது நாங்கள் எதை தெரிந்து கொள்கிறோம்? அந்த தெரிந்து கொள்ளும் சுதந்திரம் எமக்குண்டு. ஆண்டவர் பக்கமா சாத்தானின் பக்கமா? நீ தீர்மானி. ஆண்டவரை நீ அனுபவித்திருந்தால் ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு பிரிய மாட்டாய். திருப்பலியிலே ஒரு குருவானவர் பூச வைக்கும் பொழுது அந்த இதோ இறைவனின் செம்மறி என்று சொல்கிற ஜெபம் வரும். அந்த தூக்கி தேவனற்கருணை சொல்லும். அதுக்கு முன் குருவானவர் தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஜெபம் சொல்லுவார். மக்களுக்கு கேட்பதில்லை. குனிந்து தேவனற்கருணைக்கு குனிந்து அவர் சொல்லும் ஒரு ஜெபம் உண்டு. அந்த ஜெபம்தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு, ஆண்டவரே ஒரு நாளும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும், நான் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். அதுதான் ஜெபம். அந்த ஜெபம் அந்த கடைசி நேரத்தில் மற்றவங்களுக்கு கொடுக்க முந்தி இதோ இறைவனின் செம்மறி என்று தூக்க முன் ஃபாதர் தனக்கை சொல்லிக்கொள்கிற ஜெபம், ஒரு நாளும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். அதை சொல்லுவோம். தேவனற்கருணை பெறுகின்றோம், விசுவாசத்தோடு பெறுவோம், நம்பிக்கையோடு பெறுவோம். நான் உட்கொள்வது ஆண்டவருடைய உடல் என்று விசுவாசிப்போம். அந்த விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் உறுதி பெறுவோம். என்ன சோதனை வந்தாலும் இயேசுவை விட்டு பிரியாமல், தேவனற்கருணை விட்டு பிரியாமல், திருச்சபையை விட்டு பிரியாமல், அந்த 12 பேரின் பரம்பரையாக வந்தவர்களாக நாங்கள் நிமிர்ந்து நிற்போம். யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. எமது அந்த விசுவாசத்தில் உறுதி பெறுவோம். யாரிடம் செல்வோம்? இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே உள்ளன. உம்மை விட்டு பிரிய மாட்டோம் ஆண்டவரே. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா.
இந்த உலகில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு ஆண்டவரே. அலைக்கு மத்தியில், புயலுக்கு மத்தியில் சென்று கொண்டிருக்கும் படகாக என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆண்டவரே. நீர் கை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. நான் தவறும் பொழுது தட்டி கேட்க உமக்கு அதிகாரம் உண்டு ஆண்டவரே. என்னை கைவிடாதேயும் ஆண்டவரே. பாவச் சோதனையில் விழவிடாதேயும் ஆண்டவரே. தீமையிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீரே எமக்கு கற்பித்த ஜெபம் அது ஆண்டவரே. அந்த ஜெபத்தில் உள்ள அந்த வல்லமையும் அந்த உண்மையையும் நான் புரிந்து கொள்ளச் செய்தருளும். அன்று அந்த ஜூதாஸ் உம்மை காட்டி கொடுத்ததற்கு பின் உமக்கு அருகாமைக்கு வராமல் உம்மை விட்டு பிரிந்து தற்கொலை செய்து கொண்டான். நான் பாவம் செய்யும் பொழுது அந்த ஜூதாஸை போல உம்மை விட்டு மென்மேலும் தூரம் போகாமல் அந்த பேதுருவானவர் உம்மை மறுதலித்த 3 முறை மறுதலித்த பின்னும் கண்ணீர் சொந்தி அழுது உம்மிடம் மன்னிப்பு கேட்டது போல உம்மிடம் மீண்டும் மீண்டும் வரச் செய்தருளும் ஆண்டவரே. இந்த உலகம் பொல்லாதது ஆண்டவரே. உலகம் கொடூரமானது ஆண்டவரே. இந்த அலைக்கு மத்தியில் நான் போய்கொண்டிருக்கிறோம். உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்ணி வந்தோம் அடைக்கலம் நீ. அண்ணி வந்தோம் அடைக்கலம் நீ. ஆதரித்தே அரவணைப்பாய். ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா. மனதினிலே போராட்டம் மனிதனையே பாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம் குவலயம் தான் இணைவதெப்போ. நானும் என் வீட்டாரும் எப்பொழுதும் உன்னோடு இருப்போம், உனக்கு ஊழியம் செய்வோம் என்று ஒவ்வொரு நாளும் தீர்மானித்தாலும் மனதினிலே போராட்டங்கள் இருக்கின்றது. பணம் பணம் என்று, பதவி பதவி என்று, சொகுசான வாழ்க்கை, புகழ் புகழ் என்று ஒவ்வொன்றும் எனக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கின்றது ஆண்டவரே. அந்த போராட்டத்தில் வெற்றி பெற சக்தியை தாரும் ஆண்டவரே. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம். குணமதிலே மாறாட்டம். குவலயம்தான் இணைவதெப்போ. குவலயம்தான் இணைவதெப்போ. யாரிடம் செல்வோம் இறைவா. வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம். நன்றி ஆண்டவரே. விழுந்து கிடக்கும் நான் எழுந்து நடக்க சக்தியை தாரும் ஆண்டவரே. உம்மை நோக்கி வர சக்தியை தரும் ஆண்டவரே. மனிதன் பலவீனமானவன் உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த பலவீனத்தில் நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. அந்த பேதுருவானவர் போல 3 முறை அல்ல பல முறை நான் உம்மை மறுதலித்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை உனக்கு தெரியாதென்று நான் வார்த்தையில் சொல்லாமல் வாழ்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒரு கிறிஸ்தவனா என்று கூட கேள்வி எழுப்பும் அளவுக்கு, மற்றவர்கள் கேள்வி எழுப்பும் அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே. மீண்டும் வருகிறேன் ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. என்னை தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே. அந்த காணாமல் போன ஆட்டை தோளில் சுமந்தது போல, அந்த காசியை கையில் எடுத்து சந்தோஷப்பட்டது போல உன் மகன் திரும்பி வருகிறேன். ஊதாரி மகன் நான் திரும்பி வருகிறேன். உன் மார்போடு சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. மார்போடு என்னை சேர்த்துக் கொள்ளும். நன்றி ஆண்டவரே. நன்றி.
எழுந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நீதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரிவருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீரே. அதில் சகல மதுரை இன்பமும் உண்டாயிருந்தது. சபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய
கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் பக்தியாய்